சிலம்பார் இன்ப போதொழில் பூந்தாளனையும் பொன்முடி சுடாமணியும் பொழிய சூடி நீதியொழில் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ் எல்லாம் பரம்பொருளினையும் தமிழையும் வணங்கி அவையிலே வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, நலம் விரும்பிகளே, 92ஆம் ஆண்டு காப்போதார் சாதாரண அணியினுடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களில் உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒரு அருமையான தலைப்பிலே உங்களை சந்திக்க இருக்கிறோம். எங்களுடைய கால கல்வியா அல்லது தற்காலத்திலே இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிற கல்வியா சிறந்தது என்ற அடிப்படையில் மிக அருமையான ஒரு பட்டிமன்ற விவாதம் இங்கே இடம்பெற இருக்கிறது. எங்களுடைய கால கல்விதான் சிறந்தது என்று வாதிடுவதற்காக இங்கே ஆசிரியர் பெருந்தகைகள் வந்திருக்கிறார்கள். எதிரணியிலே எதிர்பக்கத்திலே எனக்கு வலப்பக்கத்திலே இல்லை நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிற கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கால கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக இங்கே ஆசிரியர் குழாத்தில் இருக்கிறார்கள். திரு நாகராசா மோகனகுமார் அவர்கள் இந்த அணியிலே இருக்கின்றார். ஆனால் அணியினுடைய தலைவராக எழுத்தாளர் புயலேசன் அவர்கள் இங்கே பேச இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவரோடு இணைந்து எங்களுடைய கால கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக ஆசிரியர் திருமதி ஞானராசா மகேந்திரி அவர்களும் இந்த அணியிலே கலந்து கொண்டிருக்கிறார். இல்லை இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற கல்விதான் சிறந்தது, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பேசுவதற்காக அந்த அணி தலைவராக பகீரதன் உமேஷ் அவர்களும் ஏனைய பேச்சாளர்களாக செல்வி அனுஷ்கா, ஜோர்ஜ் கெனடி, செல்வி பவித்ரா பிலிவன் ஆகியோர்களும் இருக்கிறார். இன்று இந்த பட்டிமன்றத்தை பார்ப்போம். எந்த கால கல்வி முறை சிறந்தது என்று பேச இருக்கிறார். அதற்கு முதல் ஆசிரியர்களை பற்றி ஒரு சில விடயங்களை நடுவர் என்ற வகையிலே நான் கூற வேண்டி இருக்கிறார். நன்னூலிலே மிக சிறப்பாக ஆசிரியத்துவம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குடனருள் தெய்வம் கொள்கை மேன்மை என்று சொல்லி அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பார் என்பதற்கு அந்த இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரபு வழியிலே இந்த பள்ளிக்கூடம் போக சொன்னால் எவ்வாறு பிரச்சனை உருவாகிறது என்று சிந்தனை கூத்திலே மிக அழகாக சொல்லி இருக்கிறார். பள்ளிக்கூடம் போக சொன்னால் பெற்றவவேதாயே எனக்கு பயமாய் வருகிறம்மா பெற்றவவேதாயே சட்டம் பெற்றவவேதாயே அவன் சற்றே மிரங்கானம்மா பெற்றவவேதாயே. இவ்வாறு அந்த பாடல் தொடர்கிறது. இன்றைய காலத்து ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் என்று சொல்லுவார்கள். ஆசிரியர்கள் வசதிப்படுத்துவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்ப்போம். பேச்சாளர் பெருமக்களுக்கு இடைவெளியை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவர்களை பேச விட வேண்டும். அவர்கள் பேசிய பின்பு தொகுப்புரைகள் இடையிடையே என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன். வாருங்கள், எங்களுடைய கால கல்விதான் சிறந்தது என்று வலியுறுத்தி பேசுவதற்காக எழுத்தாளர் புயல்நேசன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கிறது. வாருங்கள், பேசுங்கள். இந்த நண்பகல் வேளையிலே சிறந்ததொரு அவைதலிலே உங்கள் அனைவரையும் உன்னதமான ஒரு
விவாதம் என்று சொல்லப்படுகின்ற பட்டிமன்றத்தில் உள்ளடங்கிய ஒரு தலைப்பில் சந்தித்திருக்கின்றோம். அனைவருக்கும் எனது இனிய வந்தனங்கள் குறித்தாகும். நாம் இந்த உலகத்திலே அவதரித்ததின் விளைவு மற்றவருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தலாகும். இதைத்தான் பொய்யாமொழி புலவர் அன்று வடிவாக வலியுறுத்தி இருக்கின்றார். அந்த கருத்தின் அடிப்படையிலே இன்று எத்தனை பேர் வாழ்கின்றார்கள், எத்தனை பேர் தங்களுடைய சமூகம் சார்ந்த செயற்பாடுகளை நல்வழிப்படுத்துகின்றார்கள் என்ற சிந்தனையை உங்கள் முன் நிறுத்திக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்புக்குள் நுழைகின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு எங்களுக்கான கல்வியா அல்லது தற்கால கல்வி சிறந்தது? இந்த 92ஆம் ஆண்டு பிரிவின் அடிப்படையிலே இந்த மாணவர்களுடைய இந்த அவையிலே நாம் எங்கள் கால கல்வி என்ற தலைப்புக்குள் நுழைவதற்கு முன் 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியே உள்ளடக்கி இருக்கின்றோம். 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே பாருங்கள், கல்வி என்பது ஒரு செயற்பாடு ரீதியாக இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறான நிலை இல்லை. ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இருந்தது. இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இன்று சிதைந்து இருக்கின்றது. இந்த சிதைவால் இன்று சமூகத்திலே ஏராளமான பிளவுகள் இருக்கின்றன, பிளவுகள் நடைபெறுகின்றன. அப்ப இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஒன்று இதிலே சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் தங்களுடைய இனத்திலோ அல்லது தங்களுடைய செல்வாக்கின் அடிப்படையிலோ எங்குமே முதியோர் இல்லம் இல்லை, அமைக்கப்படவில்லை, அமைப்பதும் இல்லை. ஆனால் இன்று எமது பிரதேசத்திலே இவ்வாறான முதியோர் இல்லங்கள் அதிகரித்திருக்கின்றன. அப்ப இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய கால கல்வி அன்றைய கால, அதாவது எங்களுடைய கால கல்வியை போன்று சிறந்து இருக்கவில்லை. இன்று தனியார் கல்வி முறை அதிகம் இருக்கின்றது. இந்த தனியார் கல்வி முறை அதிகம் இருப்பதனால் நாம் என்ன செய்கின்றோம்? பணத்தை கொடுத்தால் கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் என்ற சிந்தனைக்குள் உள்ளடங்குகின்றோம். இப்ப இதற்குரிய காரணம் என்னவாக இருக்கிறது என்றால், உங்களுக்கு தெரியும், இன்றைய காலப்பகுதியிலே கல்வி கற்பதன் ஊடாக நாம் முழுமையாக செல்வந்தர்களாக விடலாமா என்ற கருத்தானது பொய்யாகும். கல்வி கற்கின்றோம் எதற்கென்றால் எங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும். அன்று நாம் இன்றைய காலப்பகுதியிலே இருக்கின்ற 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அன்று ஒரு அதிகாலையில் எழுந்தால் அவர்கள் விவசாயம் நடவடிக்கையை மேற்கொண்டு விட்டுத்தான் பாடசாலைக்கு செல்வார். ஆனால் இன்றைய நிலையிலே விவசாயம் என்பது இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடிப்படையில் தான் நல்ல ஒரு பழமொழி சொல்வார்கள். 3 மணிக்கு எழுந்து தன்னுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுபவன் முனிவன். 4 மணிக்கு எழுந்து தன்னுடைய செயற்பாடுகளை சிறப்பாக செய்கின்றவன் ஞானியாகின்றான். 5 மணிக்கு எழுந்து தன்னுடைய செயற்பாடுகளை செய்து உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் அறிஞனாகின்றான். 6 மணிக்கு எழுந்து தன்னுடைய செயற்பாடுகளை செய்கின்றவன் மனிதனாகின்றான். 6 மணிக்கு பின்னர் எழுந்து தன்னுடைய செயற்பாடுகளை செய்கின்றவன் எளிமையாகின்றான். இன்று மனிதர் எல்லோரும் கல்வியிலே பின்னிலையில் இருக்கின்றதால் தான் இன்று பாருங்கள், வைத்தியசாலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, தனியார் மருந்தகங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, சிறைச்சாலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, போதைப் பொருட்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, பெண்கள் துஷ்பிரயோகம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப இவற்றுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், இளமையில் கல்வி சிலையில் இருந்து 5இல் விளையானது 50இல் விளையுமா? வளரும் பயிரை முளையிலே தெரியும். ஆகவே நாங்கள் அடிப்படையிலே எங்களுடைய கல்வி முறையிலே ஏதோ ஒரு பிழை இருக்கின்றது. ஒப்பீட்டு ரீதியாக பாருங்கள், 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இருந்த கல்வி முறையிலே எவ்வாறான ஒரு சந்தோஷமாக பாடசாலை செல்வதென்றால் சந்தோஷமாக சென்றிருந்தோம். ஆனால் இன்று அந்த நிலை இல்லாமல் போயிருக்கிறது. அதற்குத்தான் ஒரு புதிய திருக்குறள் ஒன்று இருக்கிறது. விளை, கலை,
விதையா வித்தை தன் கொலைக்கு நிகர். அதாவது விளை கலை விதையா வித்தை தன் கொலைக்கு நிகர். விளையாட்டுடன் கல்வியை நாம் பெறாவிடின் அது தற்கொலைக்கு நிகர். நாங்கள் வாழ்வதற்காக கல்வி கற்கின்றோம். இன்று நைனை எடுத்தவர்கள், திரியை எடுத்தவர்கள் எத்தனை பேர் பல்கலைக்கழகம் சென்றிருக்கின்றார்கள்? பல்கலைக்கழகத்திலே சென்று எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள்? எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கின்றார்கள்? இன்று யாழ்ப்பாண நீதிமன்றத்தை நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும் எத்தனை விவாகரத்து வழக்குகள் இருக்கின்றன. அங்கே அனைத்து வழக்குகளும் விவசாய குடும்பங்களை சார்ந்தவர்கள் வழக்காக இல்லை, கல்வி கற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார். ஆகவே இன்றைய கல்வி முறை என்பது மிகவும் பின்னிலை தான் இருக்கின்றது. ஆனால் அன்றைய காலத்து கல்வி முறையை நீங்கள் எடுத்து நோக்கின்ற போது பாருங்கள், நாங்கள் சந்தோஷமாக பாடசாலைக்கு சென்றோம். பாடசாலையிலே வழங்கப்படுகின்ற உணவுகளிலே கலப்படம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம்? ஒட்டுமொத்தமாக ஒரு இயந்திர மயத்தின் அடிப்படையிலே பல்வேறு அரசு அமைப்புகளால் கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றார்? ரசாயன பொருட்கள் சார்ந்த மரக்கறிகளிலே கலப்படம் செய்திருக்கின்றார். அதை நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்களுடைய ஆரோக்கியம் என்பது பாதிப்படைகிறது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் அரசாங்கம் காலத்துக்கு காலம் கொண்டு வருகின்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றோம். அவ்வாறு நடைமுறைப்படுத்தினாலும் எங்களுடைய மூன்றாவது மண்டல நாட்டின் அடிப்படையிலே ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஒரு கல்வி ரீதியான செயற்பாடு இருக்கிறது என்றால் இல்லை என்றே தான் கூறுகிறது. ஆகவே அன்றைய காலத்து அக்காலத்து கல்வி முறை என்பது மிகவும் சிறந்ததாக இருந்தது. ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் தனியார் கல்வி நிலையங்கள் குறைவாக இருந்தது. பெற்றோர்களோடு பாடசாலைக்குரிய வரவுகள் தொடர்பு நெருக்கமாக இருந்தது. பாட்டி பேரன் பேரி என்று உறவினர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கல்வியை கூட்டாக கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்று ஒரு வீட்டிலே கருக்குடும்பம் என்று சொல்லிக்கொண்டு தாயும் தந்தையும் இருந்து கொண்டு அவர்கள் இருவரும் அரச வேலைக்கு செல்வார்கள். அங்கே அல்லது ஏதாவது வியாபாரம் செய்வார்கள். அங்கே அந்த பிள்ளை சகோதரத்தினுடைய ஒரு மூதாதையருடைய ஒரு சான்றோருடைய அனுபவம் இல்லாமல் வளர்கின்றது. அவ்வாறு வளர்கின்ற போது அந்த குழந்தையானது எதிர்காலத்திலே தன்னால் தனித்து நிற்க முடியவில்லை. நாம் எதற்காக கற்கின்றோம்? நாம் என்ன செய்கின்றோம் என்றால் இன்று நைனை எடுத்துவிட்டு உலகத்திலே பாராட்டை பெறுகின்றோம். இன்று பாருங்கள், எமது வைத்தியசாலையில் சரி அல்லது எமது நீதிமன்றங்களிலும் சரி எத்தனை திரியை எடுத்தவர்கள், நைனை எடுத்தவர்கள் வைத்தியர்களாக அல்லது வைத்திய நிபுணர்களாக அல்லது நீதிபதிகளாக சட்டத்திறனிகளாக திகழ்கின்றார்கள் என்றார். ஆகவே இன்றைய கல்வி முறை என்பது மிகவும் அடிப்படையிலே அது ஒரு போதுகின்ற கல்வி முறையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் எங்கள் காலத்தினுடைய கல்வி முறை என்பது உடலுக்கு இயற்கையான பயிற்சி முறையை வழங்கி விவசாய பாடம் என்று சொன்னால் இன்று விவசாய தோட்டம் பொதுவாக எத்தனை பாடசாலைகளிலே இருக்கின்றது என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பிட்ட வகையிலே சில பாடசாலைகளை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். மற்றும் செய்முறை பாடங்கள் என்ற அடிப்படையிலே எத்தனை கைத்தொழில் சார்ந்த விடயங்களை பாடசாலைகளினூடாக முன்னெடுக்கப்படுகிறது என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆகவே அவர்களே நேரத்தையும் கவனத்தில் கொள்ளுமாறு உங்களை அன்பாக. ஆகவே அக்காலத்து கல்வி முறை, அதாவது எங்களுடைய காலத்து கல்வி முறை என்பது அனுபவத்தோடு சேர்ந்து, அதாவது முன்னர் குறிப்பிட்டது போன்று விளையாட்டோடு சேர்ந்து உடல் ரீதியான வளர்ச்சியையும் உள ரீதியான வளர்ச்சியையும் கொடுத்தது. ஆனால் இன்றைய காலத்து கல்வி முறையானது மனப்பாட ரீதியான, அதாவது மனனம் செய்தல் என்ற ரீதியான சமூகத்திலே ஒரு வளர்த்து கௌரவத்தை காக்கக்கூடிய கல்வி முறையாக இருக்கின்றதுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வதற்கான கல்வியாக இல்லாமல் கல்விக்கான வாழ்க்கையாகவே என்று இருக்கிறது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே இது ஒரு போட்டி நிகழ்வு அல்ல. ஆகவே அவர் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தார். இருந்தாலும் இனி வருகின்றவர்கள் நீங்கள் நேர வரையறையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என உங்களை கேட்டுக்கொண்டு மிகச் சிறந்த விடயங்களை எல்லாம் அவர் தன்னுடைய பேச்சிலே தொட்டு காட்டியிருந்தார். கூட்டு குடும்ப வாழ்க்கை அதென்று சிதைந்து விட்டது. தனியார் கல்வி நிலையங்களுடைய பெருக்கத்தை கூறியிருந்தார். உண்மையை உறுதி செய்து கற்றுக்கொண்டார்கள் என்ற விடயத்தை எல்லாம் அவர் மிகவும் சிறப்பாக எடுத்து காட்டியிருந்தார். ஆகவே பல்வேறு சிறப்பான விடயங்கள், சந்தோஷமான ஒரு கல்வி முறை. 92ஆம் ஆண்டு
காலத்திலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பாடசாலை சென்றோம், மகிழ்ச்சியாக கற்றோம் என்ற விடயங்களை எல்லாம் அவர் பேசியிருந்தார். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இல்லை இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இன்றைய காலத்திலும் நாங்கள் சிறப்பாகத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கல்வி மட்டுமா சிறந்தது? இல்லை, நாங்கள் தற்காலத்திலே கற்றுக்கொண்டிருக்கிற கல்வியும் சிறந்தது என்று பேசுவதற்காக மாணவன் பகீரதன் உமேஷ் அவர்களை அழைத்திருக்கிறது. தமிழுக்கு அமுதன் என்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழ் தாயை முதலில் வணங்கிக் கொண்டு, மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிரணி நண்பர்களே, என்சக வாதியினரே, இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் ரசிகர்களே மற்றும் பழைய மாணவர்களே, அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றியவை என்ற வள்ளுவரின் கூற்றுக்கிணங்க, கல்வி என்பது ஒருவரின் தலையெழுத்தை மாற்றுவது அல்ல, அது ஒரு நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றுவது. அன்றைய கல்வியை நாங்கள் குறை கூறவில்லை, அன்றைய கல்வியும் மிகவும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது, அக்காலத்துக்கு ஏற்றவாறு கல்வியும் மாற வேண்டும். எதிரணி வாதி கூறியிருந்த மனப்பாடம் பண்ணுவதா கல்வி, மனப்பாடம் அல்ல, புரிந்து கொள்ளும் கல்வி. அன்றைய காலத்தில் சில நேரங்களில் மாணவர்கள் மனப்பாடம் செய்ததையே ஒப்புவித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இன்றைய காலத்தில் ஏன், எப்படி, இதற்கு வேறு வழி உண்டா என சிந்திக்க வைக்கின்றது இக்கால கல்வி. இவ்வாறான கேள்விகளை எழுப்புவதால் தான் விஞ்ஞானிகளும் கண்டுபிடிப்பாளர்களும் நாட்டிலே வளர்ந்து கொண்டு வருகின்றனர். இன்றைய கல்விமுறையில் செய்முறை, ஆய்வகம், திட்டப்பணி, களப்பயணம் ஆகியவற்றை மேற்கொள்வதால் மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்கின்றனர். அன்றைய காலத்தில் பாடங்களை கொப்பியில் எழுதித்தான் வைத்திருந்தனர். மழையில் நனைந்தாலோ அல்லது தீ பற்றினாலோ அப்படிப்புகளை திரும்ப எடுக்க முடியாது. ஆனால் இன்றைய காலத்தில், நவீன காலத்தில் தொலைபேசியிலோ அல்லது கணினியிலோ சேமித்து வைப்பதால் எத்தனை வருடங்கள் சென்றாலும் அதனை திரும்ப பார்க்க முடியும். அன்றைய மாணவர்கள் ஆசிரியர்களை பார்த்து பயப்பட்டு படித்தார்கள். நீங்கள் கூறுங்கள் வாக்கும், பயப்பட்டு படிப்பது படிப்பா இல்லை எமக்காக படிப்பது படிப்பா? பயத்தால் கிடைப்பது மதிப்பெண், புரிதலால் கிடைப்பதுதான் அறிவு. முற்காலத்தில் வகுப்பறையே உலகமாக இருந்தது, தற்போது ஒரு வகுப்பறைக்குள்ளே உலகம் வந்துவிட்டது. அன்றைய காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு சென்றால் தான் படிப்பு, ஆனால் இன்று வீட்டில் இருந்தபடியே படிக்க முடிகின்றது. ஒரு மாணவன் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தின் ஆசிரியரிடம் கூட இவ்வாறு வீட்டில் இருந்தபடியே சூம் மூலம் கேட்க முடியும். கல்வி இன்று புத்தகத்திற்கு அடைந்து கிடக்கவில்லை, அது ஒரு வகுப்பறையை விட பெரிதாக ஆகிவிட்டது. அதைவிட இன்று ஸ்மார்ட் வகுப்பறைகள், கணினி, இணையவழி கல்வி, செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றவற்றின் மூலம் ஒரு நூலகத்திற்கு சென்று போய் தேட வேண்டிய புத்தகங்களை தேடாமலே இணையவழி நூலகத்தின் மூலம் அனைத்து புத்தகங்களையும் நாம் கற்க முடியும். அன்று ஒரு புத்தகம், ஒரு ஆசிரியர். இன்று உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் நம்ம கையில இருக்கு. கூகுள், யூடியூப், தெரியலன்னு சொல்றதுக்கு இடமே இல்லை இப்பத்திய காலத்துல. அன்று விளக்கு வெளிச்சத்துல படித்த நாங்கள் இன்று விளக்கையே கண்டுபிடிக்கிற அறிவியலை படிக்கிறோம். காலம் மாறிவிட்டது, கல்வி மாற வேண்டும். ஆகவே இன்றைய கல்வி முறையை சிறந்தது என ஆணித்தனமாக கூறுவது. அன்றைய கல்வி சிறந்தது என்பது சொல்வது சரி, மரியாதைக்குரியவர்களே. இப்ப கூட நீங்கள் 6ஆம் வகுப்புல படிச்ச கணித கணக்குல போர்முலாவை சொல்லுவீங்களா? நாங்கள் இன்று போர்முலா மறந்தாலும் போன்ல பார்த்து உலகத்திலேயே கண்டுபிடிச்சிருவோம். அன்றைய கல்வி எழுதுன்னு தான் சொல்லுது, ஆனா இன்றைய கல்வி திங் என்று சொல்லுது. அப்பத்திய கல்வியா இப்பத்திய கல்வியா சிறந்தது? இப்பத்திய கல்விதான் சிறந்ததா? முன்பெல்லாம் ஹோம்ஒர்க் செய்யறேன்னா அம்மா டீச்சர் அடிப்பா, அம்மா பேசுறதால பிள்ளைகள் போய் வீட்டை செய்யுங்க. இப்ப எல்லாம் போன் பாக்குறதுக்காண்டிய ChatGPT அதுல போட்டு நார்மலா ஈஸியா ஹோம்ஒர்க் செய்யுது. அப்ப இப்பத்திய கல்வி தான் சிறந்ததா காணப்படுகிறது. அப்ப எல்லாம் 6ஆல இருந்து அதே நம்பரை தான் படிச்சாங்க, இப்ப ஏல இருந்து ஏஐ மட்டும் படிக்கிறாங்க. நாங்களாம் இன்றைய கல்வி முறையே சிறந்ததாக காணப்படுகிறது ஆணித்தனமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி செல்வன் பகீரதன் உமேஷ் இன்றைய கால கல்விதான் சிறந்தது என எடுத்துக்காட்டுகளை கூறி உங்களுக்கு விளக்கியுள்ளார். ஏஐ போன்ற விடயங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பயபக்தியால் வருவது மதிப்பெண் தான்,
சிந்தித்து செயல்படுவார் தான் அறிவு வரும் என்ற கன விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் தொட்டு காட்டியிருந்தார். பார்ப்போம். இல்லை இல்லை, எங்களுடைய கால கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக அந்த அணி பேச்சாளர் திருமதி ஞானராசா கயந்திரி ஆசிரியர் அவர்களை அழைக்கிறேன். கடல் வைப்பினும் தன்மொழி வீசினும் இசை கொண்டு வாழியமே என நமது தமிழ் தாயின் போற்றிக் கொண்டு இறைவனையும் வேண்டிக் கொண்டு இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னோடு போட்டி போட வந்திருக்கும் வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் இந்நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் சபையோர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு எங்களுடைய தலைப்பு எங்களுடைய காலத்தில் கல்வி முறைமை தான் சிறந்தது என வாதிட வந்துள்ளேன். அந்த வகையில் எங்களுடைய கல்வி முறையை பற்றி கூறுவதற்கு முதல் அவர்களுடைய கல்வி முறையில சில வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். அதற்கு பதிலளித்துவிட்டு அவர் கூறியிருந்தார், எதிர்த்தரப்பு வாதி கூறியிருந்தார், மனப்பாடம் தான் சிறந்தது என்று கூறியிருந்தார். அவருக்கு அந்த மனப்பாடம் பற்றி கூட வடிவான விளக்கம் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மாணவன் 3 படம் பார்த்துட்டு கூட அந்த 3 பாடத்தையும் ஞாபகம் ஊட்டலுடன் தான் அதனை கொண்டு வர முடியும். ஆனால் சில மாணவர்கள் ஒரு படத்தை பார்த்து விட்டு கூட அந்த மெமரைஸ் ஞாபகத்தை அவரால் சொல்ல முடியாம இருக்கிறது. அப்ப இங்க நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, அந்த மனப்பாடம் என்றதை பிள்ளையான வழியில நீங்க யோசிச்சு கொள்ளாதீங்க. ஒரு பிள்ளையினுடைய ஒரு தொடர்ச்சியான விளைவு எப்படி அந்த அவனுடைய மெமரியை பாவுள்ளாக எவ்வளவான நிறைவானதாக கொண்டு வரதுக்காகத்தான் அந்த மனப்பாடம் என்றது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்த விஷயம் எழுதி வைத்தல் பற்றி கூறியிருந்தாரு. எழுதி வைத்தல் என்றது எவ்வளவு காலம் நாங்க ஆரம்ப காலத்திலே சொல்லியிருக்கிறோம், எங்களோட கல்வி ஒரு அழியாத செல்வம், தீயினாலேயோ அல்லாட்டி நாவினாலேயோ ஒன்றுமே அழியாத செல்வம் என்று கூறியிருக்கிறோம். அந்த அழியாத செல்வம் இப்பொழுது ஸ்மார்ட் போன் வழியை அவர்கள் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்மார்ட் போனோ அல்லாட்டி லேப்டாப்போ அல்ல கணினி மூலம் அதெல்லாம் டிஸ்ட்ராய் ஆகும், அழித்து விட்டுடும். அது அவர்களுக்கு தெரியவில்லை போல இருக்கிறது. அடுத்தது சூம் கிளாஸ் என்று கூறியிருந்தாரு. அந்த சூம் கிளாஸ் அந்த கொரோனா காலத்துக்கு பின்னர் தான் அந்த சூம் கிளாஸை பற்றி விளைவு வந்திருக்கின்றது. ஒரு மாணவன் ஒரு குருவிட்ட படிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்புடனும் தன்னுடைய காலத்தை எவ்வாறான பொன்னான காலமாக மாற்றி அமைத்திருக்கின்றார். ஆனால் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சூம் கிளாஸ் என்று. அந்த சூம் கிளாஸ் விளைவு வந்ததுல எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பெரிய பாடசாலைகளில் ஒவ்வொரு டிவிஷன்லயும் ஒரு 10 பிள்ளை கூட குறைந்தது கண்ணாடி போட்டிருப்பார். ஆனா எங்களுடைய பாடசாலையில அந்த விளைவே இல்லை. ஏன்னா அந்த போன் வசதிகள் ஒன்றுமே இல்லாம இருக்கின்றது. அதெல்லாம் ஒரு நன்மையான பக்கம் தான். அப்ப இவர்கள் சொல்ற அந்த சூம் கிளாஸ்களோ அல்லாட்டி ஒரு மாணவன்கிட்ட இருக்கின்ற அந்த விழுமிய பண்புகள் சார்ந்த கருத்துக்களோ பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 50வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்காரர்களை சொல்லியிருந்தார்கள், அந்த மகேஸ்வரி ஆசிரியருடைய அர்ப்பணிப்பான செயற்பாட்டை விழுந்தோமோ எழுந்தோமோ ஆனா வாழ்வியல் கல்வி அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வியல் கல்வியில அந்த மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்லணும் என்பதை தான் எடுத்து காட்டப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன்று வாழ்க்கை தெருவில் அதாவது அர்த்தமற்றதாக போய் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் வாழ்வதற்காகத்தான் கற்கின்றோம். உலகில் வாழ்வு ஆன்மீக வாழ்வு. உலகில் வாழ்வு வெற்றி என்று சொன்னால் தான் ஆன்மீக வாழ்வில மனிதன் நிரந்தரமாக நிற்கலாம். அதற்காகத்தான் எங்களுடைய மாணவ பருவங்களை ஒழுங்காக நாங்கள் கற்றமைப்பதற்கு ஒரு நல்ல ஆசானாக இருந்து அந்த வழிபடுத்தலை நாங்கள் நெறிப்படுத்தினோம்னு சொன்னால் அன்றைய கால கல்வி முறை எங்களுடைய கால கல்வி முறை வெற்றிகரமானது என்றுதான் நான் கூற வேண்டியிருக்கிறேன். அடுத்து எழுது திங்கட்டு சொன்னார் எதிர்த்தரப்புவாதி. எழுது திங்கட்டு சொல்றது இன்று மாணவர்கள் எங்களுக்கு தரும்பொழுது பாட புத்தகங்கள் இருந்தது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொப்பிகள் இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறு ஒன்றுமே இல்லை. மாணவர்களுக்கு புத்தகம் கொடுத்தா கூட அதை கொண்டு வருவதற்கு அருகதை இல்லை. எல்லாம் போன்ல நாங்கள் சேவ் பண்றோம், போன்ல எடுக்கிறோம். ஆனா அதே அவங்க வீடுகளில் பெற்றோருக்கு கொஞ்சம் அறிவு குறைந்திருந்தாலும் பிள்ளை போன்ல படிக்கிறதா கற்பனை வளத்தோட இருப்பார்கள். எங்களோட பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு சமூகத்துல நல்ல உயர்ந்தவர்களாக வருவார்கள். ஆனால் அது கூட எங்களுடைய அறிவு வீணாக தன்னுடைய காலத்தை தொலைத்து விடுகின்றாங்க. அதுக்கெல்லாம் இவர்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்களோ அல்லாட்டி ஸ்மார்ட் போன்களோ தான் காரணமாக இருக்கின்றன.
தான் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இல்ல கடைசி அதுல போய் நிற்குதுன்னு சொன்னா அது கூட கேள்விக்குரியதான் இருக்கு. ஏனென்றால் எனக்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நேரம் தான், அதனால சிலதை சுருக்கமாக கூறிக்கொள்கின்றேன். எதிர்த்தரப்புவாதிகளை இந்த வகையில் நான் கூற வந்த விடயம் என்னன்னு சொன்னால், மனித வயது முழுமையாகவே குறைந்து விட்டது. என்னுடைய தலைவரை நிறைவாக சொல்லியிருந்தார். ஏன்னா ஆரம்ப காலத்தில் எங்களுடைய பிரம்ம கூட்டமெல்லாம் காலங்களை நாங்கள் வேலை எழுதுறோமோ அந்த வாழ்க்கை தான் இவ்வளவு வெற்றிகரமாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு நேரத்துக்கு அந்த தொழிலை போய் செய்ய வேண்டும், நேரத்துக்கு வேலைக்கு போகணும், எங்களுக்கான ஒன்று காத்திருக்காது, நாங்கெல்லாம் வேலைக்கு போகணும். இதெல்லாம் நான் எங்களுக்கு சொல்லி தந்தது. அந்த நேரத்தில் என் முன்னால் இருக்கின்ற ஆசான்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கின்றனர். இந்த வேலையை நான் சிரம் தாழ்த்திக் கொள்கிறேன். ஏனென்றால் அவ்வாறு நாங்கள் பழக்கி எடுத்துக்கின்றோம். இன்று மாணவர்கள் வெள்ளடித்தா கூட பிந்தி வருவார்கள். அங்க கல்வி கட்டலாம், ஆனா தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக பிழைத்து எதிர்காலத்தில் இப்படி ஒண்ணு நடக்க மாட்டான், செய்து கொள்ள மாட்டான். இப்ப ஒரு சந்தையில நிக்கிற ஒரு வியாபாரி கூட 5-3 வெத்தலை என்று சொன்னா வெற்றின்னு சொல்வார். ஆனால் நாங்கள் என்று என்ன செய்யறோம், எல்லாம் தட்டிட்டு தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுடைய சக்தி எங்க போய்விட்டது. ஆரம்ப காலத்துல ஒரு மருத்துவம் கூட இப்பதான் நாங்க ஸ்டெதஸ்கோப்பை வச்சு பாடுகின்றோம். ஆனால் ஆரம்ப காலத்துல அவன் நோய் முதல் நாடி, அதாவது தன்னுடைய இன்றும் கூட கைகளை பிடித்துதான் நாடி பிடித்துதான் இதே துடிப்பை கணிக்கின்றான். எந்த இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்றைய உலகத்தில் ஒரு சொற்ப விஷயங்களை வைத்துக் கொண்டு மாதிரி வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஆரம்ப காலம் எங்கட கால கல்வி முறை வந்து என்னுடைய வாழ்க்கையிலோ அல்லது எதிர்காலத்திலோ சிறப்பதற்கு எங்களுடைய கல்வி முறை வந்து முழுமையாக இருக்கின்றது. ஏனெனில் இன்று சொல்லுகிறார்கள் அரசாங்கம் வந்து கெசட் எல்லாம் வெளியிடுதுன்னு சொல்லி, அதாவது வந்து இன்னென்ன முறையில தான் இப்படி செய்யணும் என்று சொல்லி. ஆனா அந்த கெசட்ல என்ன வெளிவருதுன்னு சொன்னா விழுமியத்துடன் சேர்ந்த கல்வி முறை தான். இந்த விழுமியம் வந்து நாங்கள் உங்களோட சூம் கிளாஸோ அல்லாட்டி இதுல நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அங்க அதற்கு எடுத்து பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எங்களுடைய குடும்பத்தில இருந்து பெற்றுக்கொள்ளணும் அல்லது போனால் பாடசாலையில பெற்றுக்கொள்ளணும். அந்த ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா இந்த கால கல்வி முறையில எப்பவுமே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆகவே எங்கட அணித்தரப்பினர் வந்து இந்த கால கல்வி முறையை விட அந்த கால கல்வி முறை செய்முறை இல்லை என்று சொல்ல முடியவே முடியாது. ஏனென்றால் செய்முறையின் ஊடாகத்தான் எங்களை களப்பயணம் கூட்டிக்கொண்டு போகின்றார்கள். அல்லாட்டி ஒரு வார்த்தைக்கு எவ்வாறு நீ தயார்படுத்தணும் மட்டும் புத்தக வழியாக மட்டும் இல்லை, இது நீங்கள் சூழ்நிலை படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே விளைவு விபரீதமாகத்தான் போகின்றது. அதுக்கான மிகுதி பகுதியெல்லாம் எங்களால் கூறவே முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைய காலம் வந்து அவ்வளவு உலகத்துக்கு வளர்ந்திருந்தாலும் வயோதிபர் சாலைகள் மட்டுப்படுத்த அளவுக்கு கூட இல்ல, ஒரு சிறிய பிள்ளைகளை கூட பராமரிக்க கூட முடியாம இருக்கின்றது. ஆகவேதான் இந்த கல்வி அறிவின் ஊடாக அல்லாடி அன்றைய கால கல்வி முறை வந்து சிறப்பானது தரமானது என்று கூறி சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எங்களுடைய கால கல்விதான் சிறந்தது என்று ஆசிரியை ஆணித்தரமாக சில கருத்துக்களை வலியுறுத்தி இருந்தார். ஏஐ எல்லாம் இருக்கிறது தான், ஆனால் அவை என்று தேவையற்ற விடயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு இருக்கிறது என்ற கருத்தியலை அவர் முன்வைத்தார். தொலைபேசிகள் எல்லாம் தொலைபேசிகளாக மாறிக்கொண்டிருக்கிற காலமாக இன்றைய காலம் இருக்கிறது. நாங்கள் அன்றும் களப்பயணம் போனோம், செய்முறை கல்விகளை எல்லாம் கற்றோம் என்ற அடிப்படையிலே ஆசிரியை தன்னுடைய அணிக்கு வழி செய்திருக்கிறார். பாருங்கள், இல்லை இன்றைய கால கல்வி முறை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி முறைதான் சிறந்தது என்று பேசுவதற்காக அந்த அணியுடைய பேச்சாளர் செல்வி பவித்ரா திரிவன் அவர்களை அழைத்திருக்கிறார்.
செயற்பாடுகளிலும் மாணவன் தனித்தனி திறமை வாய்ந்தவனாக காணப்படுகின்றான். தற்பொழுது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில நீங்க இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்றதா கூட அவங்க உங்களை கேட்கறது உங்களுக்கு கல்வியை தாண்டி நீங்க அடுத்து என்ன மாதிரியான சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்ல என்ன மார்க்ஸ் வந்துச்சு, இப்ப 6ல இருந்து ஒவ்வொரு 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் வரைக்கும் ஐசிடி பாடம் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பாட அறிவு உங்கள்கிட்ட இருக்கா? அதைத்தான் இப்போதைய யூனிவர்சிட்டியில எல்லாம் கேட்கறாங்க. செல்வி பவித்ரா தெளிவன் அவர்களே, உங்களுக்குரிய நேரம் நிறைவடைந்து விட்டது. உண்மையாகவே உங்களுடைய பேச்சு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அதற்காக நன்றி. இரு தரப்பினருக்கு நீங்கள் பல்வேறு சவால்களை உங்களுடைய பேச்சினூடாக கூறியிருந்தீர்கள். ஏஐ அசுர வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். இன்று களப்பயணங்களை நாங்கள் நேரடியாக எல்லாம் காணக்கூடியதாக எல்லாம் தொழில்நுட்பங்கள் அடைந்து விட்டன என்றெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆம், இன்னொரு விடயத்தையும் இங்கே குறிப்பிட வேண்டும். பல ஐரோப்பிய நாடுகள் இந்த நூல்வழி கல்விக்கு திரும்பி விட்டதாக இப்பொழுது தரவுகள் கூறிக்கொண்டிருக்கின்றன. பார்ப்போம் தொகுப்புரையிலே அந்த விடயங்களை எனக்குடைய நடுவருக்குரிய பகுதி வருகின்ற பொழுது அதை பற்றியெல்லாம் நான் தலைப்பேன் என கூறிக்கொண்டு இங்கே இந்த எங்களுடைய கால கல்விதான் சிறந்தது, நாங்கள் கற்ற கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஆசிரியர் திரு நாகராசா மோகனகுமார் அவர்களை அழைத்திருக்கின்றேன். உண்மையிலே அவர் டான் தொலைக்காட்சியிலே என்னுடன் இணைந்து அந்த காலம் இந்த காலம் பட்டிமன்ற நிகழ்வுகள் போன்றவற்றை எல்லாம் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். இங்கே நான் வருவதற்கு கூட காரணமாக இருந்தவர் இந்த மோகன் ஆசிரியர் தான். அந்த வகையிலே அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அன்புரிமையோடு உங்களை பேசுமாறு அழைத்திருக்கிறேன். செம்மொழியா தாய்மொழி தமிழ் மொழிக்கு என் தலைதாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய விவாதத்தை ஆரம்பிக்கலாம் என இருக்கின்றேன். என்னுடைய விவாத தலைப்பு நாங்கள் கற்ற கல்வியே சிறந்தது என்று எனக்கு சார்பாக ஆதரவாக பேசுவதற்கு வருகின்ற என் சக ஆசிரியர்களுக்கும் இல்லை இக்கால தலைமுறைதான் சிறந்தது என்று வாதிட வந்திருக்கின்ற என் அன்பு சென்ற மாணவர்களுக்கும் இவற்றை கேட்டு பொருத்தமான தீர்ப்பினை வழங்க வந்திருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும் இங்கு வீட்டிருக்கின்ற என் கால கல்வி கற்ற ஆசிரியர்களை கற்பித்த ஆசிரியர்களும் இப்பொழுதே கல்வியை கற்கின்ற மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கால கல்வி நடைமுறை அது அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி முறையாக சென்று கொண்டிருக்கிறது. அது நாங்கள் எந்தவித குறையும் சொல்லவில்லை. ஆனால் எங்கள் கால கல்வி முறையை சற்று சிந்தித்து பார்த்துக்கொண்டா தெரியும், எந்தவித தொடர்பாடுகளும் அதாவது உலக ரீதியான எந்தவித தொடர்பாடுகளும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் குறைந்த அளவில் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கூட எங்கள் கல்வி எப்படி இருந்தது என்று சொன்னால் சர்வதேச தரம் வாய்ந்ததாக இருந்தது. என்றால் கல்வி என்பது ஒரு அறிவை மட்டும் கண்டுபிடிப்புகளை மட்டும் கொண்டு செல்வதே அல்ல. எதை செய்ய வேண்டும் சொன்னால் அது நாம் வாழுகின்ற சூழல், சமூக, சமய, சகல கட்டமைப்புகளையும் ஒன்றிணைத்ததாக கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் ஒரு தரமான கல்வியினுடைய அடித்தளம். ஆனால் அதை எங்களுக்கு போதித்தது எங்க கால கல்வி முறை. ஏன்னு சொன்னால் நாங்கள் கற்ற கல்வி முறை உடல் உள்ள ஆன்மீக ரீதியான நன்னிலையுடன் சார்ந்ததாக இருந்தது. அதனால் தான் நாங்கள் இன்று வரையும் எந்த சூழலையும் எந்த சவால்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களை தயார்படுத்தி இருந்தது எங்களுடைய கல்வி நடைமுறை. அதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கல்வி முறை நல்ல வளர்ச்சியில் தான் இருக்கிறது. ஏஐ சற்று சிந்தித்து பார்த்தீங்கன்றால் அது எங்கே இருக்கின்றது என்று எங்களுக்கே தெரியாது. ஏனென்றால் ஒரு மாணவன் இல்லாட்டி ஒருவர் இன்றைய மாணவர்களை ஒரு தலைப்பு ரீதியாக ஒன்று எடுத்துட்டு வாங்க சொன்னால் எழுதி கொண்டு வருகின்றார்கள் பக்கமாக. ஆனால் அதே மாணவனை நீ இது எங்கே எடுத்தா இருக்கிறார் சிம்பிளாக சொல்வாங்க ChatGPT, ஜெமினி இதெல்லாம் யாருடைய எழுதுகிறதா தெரியாது. ஆக இன்றைய கல்வி என்னென்ன சொல்லுங்கள் கருதுகிறோம், ஆனா நீ யாருன்னு தேடாதே. அதே அல்ல கல்வி. கல்வி என்பது இது யாருடையது, எங்கே இருந்து வந்தது, எப்படி வந்தது, இதற்கான ஆதாரம் என்ன என்பதை தேடு.
கல்வி முறையை போதித்தது எங்கள் கல்வி முறை என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அன்றைய எங்களுடைய கால கல்வி முறையில் மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு பயந்தார்கள் என்று அது ஒரு மிகப்பெரிய போர்வையாகத்தான் போர்த்து கொண்டு இருக்கின்றது இன்று முறையும். ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அன்றைய எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை நாங்கள் எப்போது கண்டும் பயப்படவில்லை. ஏனென்றால் அது அவர்கள் மீது நாங்கள் கொண்ட மதிப்பின் காரணமாக நாங்கள் கொடுத்த மரியாதை, அதன் காரணமாக சற்று விலகி இருந்தவை ஒழிய ஒரு காலமும் அவர்களை கண்டு பயப்படவில்லை. அவர்களை கண்டு நாங்கள் பயந்திருந்தால் இன்றைக்கு நானோ இல்லாட்டி என் சக ஆசிரியர்கள் யாருமோ இன்றைக்கு இந்த மேடையில் நிற்க மாட்டோம். என்ற ஆசிரியர்கள் என்று பயப்படுவதற்கல்ல, அவர்கள் சொல்லித் தந்த உண்மை மேலோட்டமாக, அதாவது வெளிப்படையாக உங்களுக்குள் நாங்கள் விலகி கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் இல்லை அவர்கள் அதை எங்களை அணைத்துக் கொண்டார்கள். தங்களுடன் உள்ளார்ந்தமாக எந்த ஒரு கல்வி நடைமுறை ஆசிரியரையும் மாணவரையும் உள்ளார்ந்தமாக எடுத்துச் செல்கின்றதோ அதுதான் சிறந்த கல்வி முறை. அது எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவது முக்கியமில்லை, அது எப்படி எங்களை கொண்டு சேர்க்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்றைய கல்வி முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர் நட்புறவு இருந்தது, சமத்துவம் இருந்தது. இன்றைய கல்வி எப்படியா என்று கேட்டால் இல்லை, சமத்துவம் இல்லை. எவன் தொழில்நுட்பத்தில் முன்னேறி கொண்டிருக்கான், எவன கையில் அதிக காசு இருக்கிறதோ அவன் போய் கொண்டேதான் இருப்பான், முன்னேறி கொண்டேதான் இருப்பான். அதுக்கு இல்லாத வசதி இல்லாதவர்கள் கீழ்நோக்கி செல்கின்றார்கள். அதுதான் இன்றைக்கு பலருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. இன்று நயனைய கல்வியெல்லாம் நிறைய வந்து கொண்டுதான் இருக்கிறது, எந்த காலத்தில் குறைவுதான். ஆனால் உயர்கல்வி கற்ற மாணவர்கள் சரி, அது உச்ச கல்வி கற்ற மாணவர்கள் சரி, இப்பத்தைய நடைமுறை மாணவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது உச்ச நிலையில் இருந்தது. காரணம், அங்கே நாங்கள் ரிசல்ட்ஸை பார்க்கவில்லை, மாணவர்களுடைய திறனைத்தான் பார்த்தோம். அந்த திறன் தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டது. அப்போ ஒரு கல்வி என்பது மாணவர்களுடைய திறன் சார்ந்து இது மட்டுமில்லாமல் அவர்களை சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய காலத்தில் கல்வி கற்ற அந்த மாணவர்கள் தான் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக எங்கும் நிறைந்திருந்து இன்றைய மாணவர்கள் கல்விக்கு உதவுகின்றார்கள் என்றால் எங்களுடைய கல்வி நீ எந்த தேசம் சென்றாலும் அங்கே உன்னை தயார்படுத்தி அங்கே கால் ஊன்றி ஆரோக்கியமாகவும் எந்தவித பயமுமின்றி நிலைநிறுத்துவதற்கு வழிவகுத்தது. அதைத்தான் ஒரு கல்வி செய்ய வேண்டும். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் சூழல்களையும் சரியாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்தோம், அதை போதித்ததும் எங்கள் கல்வி. ஆக தொழில் உலகிற்கு ஏற்ற வகையில் தொழில் மற்ற வருமானத்தை மட்டுமிட்டுவதற்காக ஒரு கல்வி இருக்கக்கூடாது. அது நீ வருமானம் அற்ற நிலையிலும் எந்த நிலையிலும் நீ இருந்தா கூட அங்கே என்னால் எழுந்து நிற்க முடியும் என்பதை எடுத்து காட்டுவதுதான் ஒரு கல்வி. கல்வி என்பது முயற்சியோ அதே நேரத்தில் ஒரு ஊக்கத்தையும் வழங்க வேண்டும். நாங்கள் தடுக்கி விழுந்தாலும் தடுமாற்றம் அடைந்தாலும் எக்காலத்திலேயும் நான் உனக்கு இருக்கின்றேன் என்று சொல்லாமல் சொல்வது எங்கள் கால கல்வி முறை. அதுதான் எங்களுக்கு தேவை. கல்வி என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஒரு கல்வி என்பது அணுகல், தரம், சமத்துவம் சார்ந்து வளர வேண்டும். அப்படி வளர்கின்ற கல்வியே சிறந்த கல்வியாக, சிறந்த மாணவர்களை உருவாக்குகின்ற கல்வியாக இருக்கும். சிறந்த நாளைய தலைவர்கள் உருவாக்குகின்ற கல்வியாக இருக்கும். அந்த கல்வியை தான் எங்கள் கால கல்வி போதித்தது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று கூறுகிறேன், நாங்கள் கற்ற கல்வி எங்களை எந்த சூழலிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தடுமாற்றம் இல்லாமல் நிலைநிறுத்தி உறுதியுடன் எதையும் இந்த சவால்களையும் முகம் கொடுக்க கூடிய வகையில் எங்களை வளர்த்திருக்கின்றது என்பது அறுதியும் இறுதியுமாக கூறி எங்களுடைய கல்வி நடைமுறையை சிறந்தது என கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொண்டேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் மோகன் அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய அணிக்கு வலிச்செடுத்திருக்கிறார். நாங்கள் ஆசிரியர்களை கண்டு பயப்படவில்லை, அவர் மரியாதை கலந்த அன்பாகவே அது இருந்தது. அப்படி இருந்தபடியால் தான் நாங்கள் இன்றும் நல்ல ஆசிரியர்களாக முடிந்து கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தை அவர் கூறியிருந்தார். கல்வி என்பது தத்துவமாக சொன்னார், நாசுக்காக ஒரு விடயத்தை சொல்லி இருந்தால் ஒழுக்கத்தை அது கற்பிப்பதாக இருக்க வேண்டும். அது என்றைக்குமே நிலைத்திருக்கும், எங்களை தட்டி கொடுப்பதாகவும் அந்த விடயம் இருக்கிறது. எந்த சவால்களையும் முறியடிக்கக்கூடிய வகையிலே அன்றைய ஆசிரியர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள் என்று அருமையாக சொல்லியிருந்தார். பார்ப்போம். இதற்கெல்லாம் இல்லை
எங்களுடைய கல்வி முறையும் சிறந்ததுதான் என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் செல்வி அனுஷ்கா ஜார்ஜ் கென்னடி அவர்களை அழைத்திருக்கின்றேன். மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் கூற்று கிணங்க எனது தாயாம் தமிழை வணங்கி மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எனது எதிர் அணியினரே, எரிசக அணியினரே, சபையில் வீட்டிற்கும் சான்றோர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். எனது எதிர் அணியினர் கூறியதற்கு நான் பதில் கூற வந்தேன். எனது எதிரணியினர் கூறியிருந்தார், அன்றைய காலத்தில் 9 எடுத்தால், தற்போதைய காலத்தில் 9 எடுத்தாலும் 3 எடுத்தாலும் காசு இருந்தால் முன்னேறி விடலாம் என சொன்னார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, பணம் இல்லாதவர்களுக்காகவே இலவச கல்வி இருக்கிறது என்பதை அவர் மறந்துவிட்டார் என நினைக்கிறேன். அடுத்ததாக கூறியிருந்தார், ஓயல் பரீட்சையில் 9 எடுத்தவன் எப்படியாவது முன்னேறி விடுவான் என கூறியிருந்தார். அப்படி அல்ல, இப்பொழுது ஓயலில் 3 பாடம் சித்தி அடைந்திருந்தாலும் அவனுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் தொழிற்பயிற்சி கல்வி நிலையங்கள் தற்காலத்தில் உருவாகி இருக்கின்றன. இதன் மூலம் இன்றைய கல்விதான் சிறந்தது என கூற வரலாம். எனது அணிக்கு வழங்கப்பட்ட தலைப்பு தற்போதைய கல்வியே சிறந்ததாகும். அந்த வகையில் நான் கூறுவது பெண்களின் முன்னேற்றம். ஒரு காலத்தில் பெண்களின் கல்வி வாய்ப்பு குறைவாகவே இருந்தது. ஆனால் இன்று ஆண்களை விட பெண்களே கல்வியில் சிறந்து விளங்குகின்றார்கள். மருத்துவர், நீதிபதி, விஞ்ஞானி, விமானி என அனைத்து அரசு துறைகளிலும் பெண்களை சிறந்து விளங்குகிறார்கள். ஏன் இங்கு முன்னிலையில் இருக்கும் அனைவரிலும் பெண்களே அதிகமாக இருக்கிறார்கள். நீங்களே சிந்தித்து பாருங்கள். அன்றைய காலத்தில் பெண்கள் வீட்டு வேலை பார்ப்பதும் ஆண்கள் வேலைக்கு செல்வதுமாக இருந்தது. இன்று திருமணம் முடித்த பெண்கள் கூட தொலைபேசியின் மூலம் வீட்டிலிருந்தே கல்வியற்று பல அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். அன்று அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னார்கள். இன்று அந்த அடுப்பையே கண்டுபிடிக்கும் அளவுக்கு பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இன்றைய கல்விமுறை பெண் மாற்ற திருமணம் செய்தால் அன்றைய காலத்தில் கேட்பது பாட தெரியுமா, ஆட தெரியுமா, சமைக்க தெரியுமா என்றுதான் கேட்பார்கள். ஆனால் இன்று என்ன அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார், டாக்டரா, இன்ஜினியரா என்று எந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார் என்பது பற்றி தான் கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இன்றைய கல்வி முறையே என கூறுகின்றேன். அடுத்தது தொழில்நுட்ப உலகிற்கு தயார்படுத்துகின்றது. இன்றைய செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் இயந்திரம், இணைய பாதுகாப்பு, விண்வெளி ஆய்வு போன்ற துறைகள் வளர்ந்து வருகின்றன. இன்று ஒரு மருத்துவர் இல்லாமலேயே ஒரு நோயாளிக்கு வைத்தியமாக்க முடிகிறது. அது எதற்காக? இன்றைய கல்வி முறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களால் தான் அது முடிகிறது. இன்றைய கல்வி முறையில் ABCD கூட தெரியாதவன் இன்று பல்வேறு மென்பொருட்களை தரவிறக்கம் செய்கிறான் போனில். அன்றைய கல்வி முறையில் இது அவ்வளவுக்காக வளர்ச்சி அடையவில்லை. முன்பெல்லாம் போன் எடுத்தால் அடி, இன்று போன் எடுத்து படி என்று சொல்கிறார்கள். இது தற்போதைய கல்வி முறையிலே சிறந்ததாக விளங்குகின்றது. கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. ஆனால் பரீட்சைகள் நடந்து பிள்ளைகள் அடுத்த வகுப்பிற்கு ஏற்றப்பட்டார்கள். இதெல்லாம் எதனால் முடிந்தது? Zoom கிளாஸினால் தான் முடிந்தது. இவர்கள் தான் இந்த Zoom கிளாஸையும் கொண்டு வந்தார்கள், எங்களை கற்பித்தார்கள். இப்பொழுது Zoom கிளாஸ் மூலம் பல மாணவர்கள் கூறுகிறார்கள். மற்றது AI பற்றி சொல்லியிருந்தார்கள். முன்பெல்லாம் ஒரு பாட்டை ஏற்றுவது என்றால் 1 நாளோ 2 நாளோ எடுக்கும். ஆனால் இன்று AI மூலம் அந்த பாடலை இசையமைத்து அதற்கு பின்னணி இசையமைத்து அதை பல கதைகளாக கூட மாற்ற முடிகிறது. அவ்வளவுக்கு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை காண கல்வி முறையில் உதவி செய்கிறது. நான் விட்டு சென்ற இடங்களை எனது அணியின் தலைவர் தொட்டு செல்வார் என கூறி சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறுகிறேன். செல்வி அனுஷ்கா ஜார்ஜ் கென்னடி அவர்கள் மிக சுவாரஸ்யமாக தன்னுடைய அணிக்கு வளர்ச்சியை திறந்தார். Zoom தொழில்நுட்பம் ஊடாக கொரோனா காலத்திலே கல்வியை கற்பித்த தமிழ் ஆசிரியர்கள் தான் ஏன் பிறகு அவ்வாறெல்லாம் குறை சொல்கிறார்கள் என்று தன்னுடைய பேச்சிலே வலியுறுத்தி பேசினார். பல விடயங்கள் ஏஐலே எவ்வாறெல்லாம் நாங்கள் ஒரு பாடலை இசையமைக்கலாம், நொடிப்பொழுதிலே அவற்றை மேற்கொள்ள முடியும் என்றெல்லாம்
தனது அணிக்கு வலி சேர்த்து பேசியிருந்தார். இப்பொழுது நிறைவு கட்டத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். பட்டிமன்ற அந்த விதிமுறைகளுக்கு அமைவாக நாங்கள் இப்பொழுது பேச அழைத்திருப்பது செல்வன் பகிரன் உமேஷ் அவர்களை இன்றைய கால கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக உங்களுக்காக மிக குறுகிய நிமிடங்களில் வழங்கப்படுகின்றன என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு, மாண்புமிகு நடுவர் அவர்களே, விதை நல்லதாக இருந்தால்தான் மரம் வளரும். அதே போல் காலத்திற்கேற்ப மாறும் கல்விதான் சமுதாயத்தை முன்னேற்றும். அன்றைய கல்வி நமக்கு அடித்தளத்தை அமைத்தது. இன்றைய கல்வி அந்த அடித்தளத்தின் மீது எதிர்காலத்தை கட்டி கொண்டிருக்கின்றது. அறிவை வளர்க்கின்றது, ஆராய்ச்சியை வளர்க்கின்றது, தன்னம்பிக்கையை வளர்க்கின்றது, வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றது, உலகத்தையே வழிநடத்தும் தலைமுறையை உருவாக்குகின்றது. எனவே அன்றைய கல்வி முறையை விட இன்றைய கல்வி முறையை சிறந்தது. மேலும் இந்த ஆன்லைன் கல்வி இது 24 மணி அளவும் படிக்கலாம். ஆனால் அன்றைய காலத்தில் அவ்வாறு இல்லை. பகல் நேரத்தில் மட்டும்தான் பள்ளிகள் காணப்பட்டது. அதுடன் ராத்திரி 2 மணிக்கு கூட படிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலத்தில் இருக்கு. இப்போதைய கல்வி முறையால புதிய துறைகளை கூட கண்டுபிடிச்சிருக்கேன். இன்ஜினியர் கோர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர், ICT சம்பந்தப்பட்ட கோர்ஸ், சோசியல் மீடியா மேனேஜர் கோர்ஸ்கள் வந்திருக்கு. ஒரு 10 வருடத்துக்கு முன் இந்த கோர்ஸ் எல்லாம் இருந்ததா? இங்க இல்லையே. நடுவர்கள் கூறியிருந்தார், மோகன் சார் அவர்கள் தன்னை இங்கு அழைத்திருந்தார் என்று. இங்கு அழைப்பதற்கு உதவியாக இருந்தது இன்றைய தொழில்நுட்பமான தொலைபேசி தானே. மேலும் இங்கு 92ஆம் ஆண்டு படித்த மாணவர்கள் ஒன்று கூடி இருக்கின்றனர். இவர்களை ஒன்று கூட வைக்கிறது வாட்ஸ்அப் குரூப். அது இன்றைய தொழில்நுட்பம், இன்றைய கல்வி தானே. அன்றைய காலத்தில் இணையவழி கல்வி இருந்ததா? இல்லை. உலக நாடுகளில் போட்டியிடுற திறன் காணப்படவில்லை. ஆனா இன்றைய கல்வி அதனை எல்லாம் வழங்குது. அதனாலதான் சொல்றேன், சுவருக்குள்ள அடைஞ்ச கல்வி சின்னது, உலகத்தை தொட்டு கத்துக்கிற கல்வி தான் பெருசு. அதனால இன்றைய கல்வி தான் சிறந்தது என ஆணித்தனமாக கூறி சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய கால கல்விதான் சிறந்தது என்று அணித்தலைவர் தன்னுடைய அணியினர் கூறிய விடயங்களை எல்லாம் தொகுத்து கூறியிருந்தார். பார்ப்போம். இல்லை, எங்களுடைய கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக எழுத்தாளர் புயலேசன் அவர்களை அழைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நோய் நாடி நோய் முதல் நாடி, வாய் நாடி வாய்ப்ப தனிச்சல் என்பது போல் இன்றைய கால பகுதியிலே நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு வைத்தியசாலையை எடுத்து பார்த்தாலும் அந்த வைத்தியசாலையிலே பொய்யாமொழி புலவருடைய வாக்கு தான் இருக்கின்றது. ஆகவே அன்றைய காலத்தினுடைய அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கு இணங்க இவர்கள் இன்று முன்வைத்தார்கள். 92ஆம் ஆண்டுக்குரிய மாணவர்கள் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்றால் 25 வருடங்களுக்கு பிறகு கல்வி கற்ற மாணவர்கள் இந்த பிரதேசத்திலே அல்லது எமது மாவட்டத்திலே ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்றால் மிகவும் அரிதிலும் அரிது. ஆகவே அன்றைய கால கல்வி முறையான மாணவர்களுக்கு இன்றைய காலத்தினுடைய தேவை கல்விய கல்வி முறையை பயன்படுத்துவதற்காக அவர்களுக்கு அந்த அடிப்படை அறிவை வித்திட்டது அன்றைய கால கல்வி முறையாகும். இன்னும் ஒரு வகையை சொல்லியிருந்தார்கள். அதாவது அடிக்கடி நாங்கள் பல மேடைகளிலே குறிப்பிடுவது, வாசிக்கின்ற மனிதன் பூரணமடைகின்றான், வாசிக்காத மனிதன் பூஞ்சனமடைகின்றான். இன்று பாருங்கள், மாணவர்களுடைய ரைட்டிங் ஸ்கில், அதாவது எழுத்தாற்றல் குறைந்திருக்கின்றது. இந்த எழுத்தாற்றல் குறைந்ததால் தான் இன்று மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்களிலே பாருங்கள், கல்வி முறையிலே கற்றவர்கள் எத்தனை படைப்பாளிகளாக, ஆக்கத்திறன் மிக்கவர்களாக தங்களுடைய சமூகத்திலே வருகின்ற மன அழுத்தங்களை, புறத்தாக்கங்களை நீக்குவதற்காக அதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பாரதியை போன்றோம் அல்லது பாரதிதாசனை போன்றோம் அல்லது எமது ஈழத்தினை சேர்ந்த புதுவை ரத்னதுரை அவர்களை போன்றோம் எத்தனை படைப்பாளிகளை நாம் காண்கிறோம், அறிதிலும் அறி. ஆகவே இன்றைய தொழில்நுட்பத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கி கல்வி என்பதை விற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த கல்வியினூடாக, அதாவது நீங்கள் குறிப்பிடுவதிலே எந்த விதமான பிழையும் இல்லை. அதாவது நவீன காலத்தினுடைய கல்வி முறை காலத்துக்கேற்ப பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் வலு என்ற அடிப்படையிலே புகுந்து முறைக்கு புகுதல் என்ற அடிப்படையில் அப்பாற்பட்டு அன்றைய கால கல்வி முறையால் தான் இன்றைய கால கல்வி முறை தாங்கி வளர்கிறது என்பதற்கேற்ப நடுவர் குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வாசித்தல் கலாச்சாரத்திற்குள் போகின்றது.
இன்று வாசிப்பு மிக மிக அருகி இருக்கின்றது. இதனால் தான் நாம் மீண்டும் இந்த முறையில் இறுதியாக சொல்லிக்கொள்வது, அன்றைய கால கல்வி முறையினால் ரொம்ப முகூர்த்தம் பற்றி குறிப்பிட்டிருந்தார் இவர் அணியை சேர்ந்த ஆசிரியர். நாம் இயற்கைக்கு முரணாக 2 மணிக்கு படிப்பதாக குறிப்பிடுகின்றார். நாம் இயற்கைக்கு முரணாக செயற்படுகின்ற வேளையிலே எங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிப்படைகின்றன. இன்று எத்தனை பேர் சிறுநீரக பிரச்சனை உள்ளாகி இருக்கின்றார்கள், இதய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள், கண் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இவையெல்லாம் இயற்கைக்கு மாறாக செயற்படுகிறது. செய்முறை இல்லை என்று சொன்னார்கள். எங்களுடைய கால கல்வி முறையிலே இயற்கையோடு சேர்ந்து அன்றாட வாழ்க்கை முறையோடு சேர்ந்து செய்முறை இருந்தது. விவசாயம் என்றால் வயலுக்கு செல்வோம். ஆனால் இன்று விவசாயம் என்றால் ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்திலே ஒரு வயலை செயற்கையாக உருவாக்கி காட்சிப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த முறை அடிப்படையிலே அன்றைய கால கல்வியே சிறந்தது. அன்றைய கால கல்வியே இன்றைய கால கல்வியில் பாதுகாக்கின்றது. வாசிக்கின்ற மனிதன் பூரணமடைந்தான் என்ற பணியிலே நாங்கள் வாசிப்போம், இந்த உலகத்தை நேசிப்போம், ஆரோக்கியமான சமூகத்தை கட்டி எழுப்புவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எழுத்தாளர் புயலேசன் அவர்களுக்கு நன்றி. உண்மையாகவே அவர் மிகச் சிறப்பாக தொகுப்புரையை வழங்கி இருக்கிறார். எப்படித்தான் இன்றைய கால கல்வி இருந்தாலும் அவர்கள் உடல் உள ரீதியாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் அவர் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். வாசிப்பது குறைவு, எங்களிடத்திலே நல்ல கவிஞர்கள் நல்ல கலைஞர்கள் உருவாகவில்லை என்ற விடயத்தையும் அவர் இங்கே சுட்டிக்காட்டி சென்றார். இப்பொழுது தீர்ப்பு சொல்லுகின்ற நேரம். நான் தொடக்கத்திலே உங்களுக்கு நன்னூலாளனுடைய அந்த எடுகோலை எடுத்து காட்டியிருந்தேன். குலனருள் தெய்வம் கொள்கை மேன்மை, கலை பயில் தெளிவு கட்டுரை வெண்மை, நிலமலை நிறைகோல் என்று அது தொடர்ந்து செல்கிறது. இப்படியெல்லாம் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்றுதான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நல்லாசிரியனுடைய உள்ளம் ஒருபோதும் உறங்குவதில்லை, உறங்கும் போதும் அவருடைய உள்ளம் விழித்துக் கொண்டே இருக்கும். நான் ஏற்கனவே காத்தவராயன் சிந்தனை கூத்து பாடலை பாடியிருந்தேன். அங்கே அடுத்ததாக ஒரு அடி வருகிறது. படிக்க தெரியாவிட்டால் மகனே பாலா, உனக்கு படிப்பு காட்டி தருவரடா கண்மணியே சீலா. இதுதான் இப்பொழுது ஆசிரியர்கள் இடம்சார் பெற்றோர் என்று மாறி இருக்கிறார். அன்றைய காலத்திலே இன்று சொல்லி தெரிய வேண்டியிருக்கிறது. அன்று அந்த வகைபாகம் ஆசிரியர் அதையே வகைபாகமாக ஏற்றுக்கொண்டார். நடை உடை பாவனை அத்தனையும் ஆசிரியத்துவமாகவே அன்றைய கால கல்வியிலே இருந்தது. நன்றாக இந்த அணியினுடைய தொகுப்பாளர் சொல்லியிருந்தார் ஒரு விடயத்தை. வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகிறான். முற்றிலும் உண்மை. ரீடிங் மேக் ஏ ஃபுல் மேன், ரைட்டிங் மேக் ஏ பெர்ஃபெக்ட் மேன், கான்ஃபிடன்ஸ் மேக் ஏ ரெடி மேன் என்று ஒரு கல்வியிலே குறிப்பிடப்படுகிறது. கல்வியல் சூத்திரத்தில் உண்மையிலே மாணவர்களிலே பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நகைச்சுவைக்காக ஒரு விடயத்தை சொல்லலாம். இதுதான் விடயம். என்னென்று சொன்னால், ஆங்கில ஆசிரியர் எலக்ட்ரிசிட்டி என்று சொல்லுகிற பொழுது மாணவன் சொல்லுகிறான் எலக்ட்ரிக் குட்டி. ஆங்கில ஆசிரியருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், அதிபர்கிட்ட கொண்டே விடுவார். அதிபர் கொண்டே விடுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் என்னென்று சொன்னால், என்ன செய்வது, அவனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அது நகைச்சுவையாக அதிபர் அப்படி சொல்லு. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆசிரியர் பிள்ளையை அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அப்படி சொல்றார். பேரரை கூப்பிட்டு பார்த்தால் அவர் சொல்றார், இதை நீங்கள் பப்ளிக் குட்டியாக்கி விடாதீர்கள். என்னன்னு சொன்னால், உண்மையிலே பிரச்சனை அங்கே என்னதுக்கு இருந்தாலும் அதிபர் நகைச்சுவையாக தான் சொன்னார் அந்த விடயத்தை. இந்த ஆசிரியருக்கு தெரிய வேண்டும் பிள்ளையை பற்றி. ஒவ்வொரு ஆசிரியரையும் பிள்ளையே விளங்கண்டிருக்க வேண்டும். யோனுக்கு லத்தீன் படிப்பிப்பதாக இருந்தால் லத்தீனை மட்டும் அறிந்து பிரயோசனம் இல்லை, யோனை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். அன்றைய ஆசிரியர்கள் அறிந்திருந்தார்கள். அழகாக பழைய நூல்கள் சொல்லுகின்றன. எழுத்தவைய தீரு மொழி தலைமை தீர்ந்தால் ஒளித்துவத்தின் முட்டவத்த நூலோன் கட்டவத்து வீடு வரும். அப்ப எழுத்தறிதல் என்றது மரணம் செய்தல் என்பதை சொல்லுகின்ற பொழுது மரணத்தை பற்றியும் மிகச் சிறப்பாக மரணம் இருக்க வேண்டும். நிச்சயமாக வெண்பா இருதாரில் கல்லானை வெள்ளோலை கண்பார்க்க எழுதானை பெண்பாவி வெற்றாளே வெற்றாள் புறம் அடைக்க பெற்றாள் எற்றோ மற்றற்று என்று சொல்லியெல்லாம் ஔவையார் சொல்லி இருக்கிறார். கட்டாயம் மரணத்திறன் இருக்க வேண்டும், மரணம் வேண்டும். ஆகவே மரணத்தினுடைய வளர்ச்சி தான் இன்றைய சிறப்புகள் எல்லாம். இது இல்லாமல் போவது பெரிய பிரச்சனை. ஆரம்ப காலத்திலே நீதி நூல்கள் இதை வலியுறுத்தின. ஏன் இன்றைய காலத்திலே நாங்கள் தமிழிலே முதுகலை மாறி கற்கின்ற பொழுது கூட பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்கள் மிக அழகாக எங்களுக்கு நகைச்சுவையாக கற்பிப்பார்.
அவர் ஒரு விடயத்தை நீதி பாடல்கள் என்றுதான் எங்களுக்கு முதலாவதாக ஆரம்பித்து அந்த நீதி பாடலை சொல்லிவிட்டு தான் இன்றைய காலத்தில் அவர் கற்பிக்கிறார். உங்களுக்கு இதை தெரிய வேண்டும். என்னென்று சொன்னால் எங்களுக்கு பல நீதி பாடல்கள் அவர் சொல்லி தந்திருக்கிறார். சித்திரமன் கைப்பழக்கம், செந்தமிழின் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், வெத்ததோர் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்றெல்லாம் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்றைய காலத்திலே ஆசிரியத்துவம் சிறப்பாக இருந்தது. அதற்காக இன்றைய காலத்திலே ஆசிரியத்துவம் சிறப்பாக இல்லையோ என்று சொன்னால் அது கொஞ்சம் நலிவடைந்து கொண்டு வருகிறது என்பதைத்தான் நான் சொல்வேன். கல்வியினுடைய நிறைவு நற்பிரசைகளை சமூகத்துக்கு உருவாக்கமாக இருக்க வேண்டும். சுத்தானந்த பாரதியார் சர்வ சமய சமரச கீர்த்தனைகளை மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அதை நிறைவாக கூறி தீர்ப்பை சொல்லலாம் என நினைக்கிறேன். சுகவழி தன்னை அறிமனவே அதை தொடர்ந்து அனுதினமே கபகரி சாரி சுகவழி தன்னை அறிமனமே தொடர்ந்து கொண்டு செல்கிறது. தேவை கருதி தேவையான விடயங்களை மட்டுமே இந்த அரங்கிலே பாடுகிறேன். கல்வியை தினம் கருத்துடன் வளர்த்தேடு கற்றவழி நடந்து தொட்டு தவறாதீரு செல்வகை தோள்களை சிரமமாய் பயிர்ந்து தேசநலத்திற்கோரும் சேவையை முயன்றேடு சுகவ தன்னை அறிவ தொல்காப்பியர் தனது மரபியல் சூத்திரத்திலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார். மரபியல் திரையில் பெரிய ராகம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அன்றைய கால கல்வியிலே சிறந்த விடயங்கள் இருக்கிறது. இன்றைய கால கல்வி அவற்றில் இருந்து நலிவுற்று நலிவடைந்து ஏஐ மாதா பிதா குரு தெய்வம் என்று இருந்த நிலை மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று போய் இன்றைக்கு குருவை மதிக்கின்ற அந்த சமூகமும் நலிவடைந்து கொண்டு இல்லை என்று சொல்லவில்லை, நலிவடைந்து கொண்டு போய்கிறார்கள். இந்த நிலைமை எங்களுடைய சமுதாயத்தை பின்னோக்கி நகர்த்தும். நாங்கள் மரபுக்கு மாற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்றைய கால கல்வியிலே என்னென்ன நல்ல விடயங்கள் இருக்கிறது, ஆசிரியர் மாணவர் உறவுநிலை எவ்வாறு இருந்தது, அந்த மரியாதை எப்படி இருந்தது, ஆசிரியர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக தங்களுக்கு கற்பித்த மாணவர்களை தான் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த மாணவன் என்ன செய்வான் என்பதெல்லாம் அவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது. குருவில்லா வித்தைபால் என்று சொல்லுவார்கள். பார்வையற வாக்களை முன்பற்றி பிடிப்பதற்கு ஒரு போர்வையற காணா புவி என திருவரப்பெயர்களையும் இந்த விடயம் வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவே அன்றைய கால கல்விதான் சிறந்தது. இன்றைய கால கல்வி சில மீட்டர்வாக்கங்களை செய்ய வேண்டும், அவை மீள்வாசிப்பு செய்யப்பட வேண்டும் என்று கூறி அன்றைய கால கல்வியே சிறந்தது என்று தீர்ப்பு கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.